இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, எல்லாம் இறைவன் செயல். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயலும் இறைவனோட அனுக்கிரகம். அவனால் அவன்தால் வணங்கி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம தஸ்மனி குருவே நமக. ஓம் என்ற பிரணவ மந்திரம் அனைத்து இறைவன்களுக்கும் நாம் உயிர் ஓட்டமாக பார்க்கிறோம். இப்போது நாம் காணவிருப்பது புதன்கிழமையும் சப்தமி தீதியும் இரண்டாக ஒரே நாளில் வருவதால் அதை பற்றி சிறப்பு அம்சம் என்ன, நாம் என்ன வணங்கலாம், இதன் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை இப்போ முழுமையாக உங்களுக்கு தெரிவிப்பது மிக்க மகிழ்ச்சி. காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான உண்டு, உங்களுக்கு கோடான உண்டு. மெயினாக யூடியூப் சேனலுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை காண சந்திப்பதிலும் எனது இறைசெயலோடு எனது குரல் உங்கள் காதில் ஒலிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி, கோடான கோடி நன்றி. இப்போ நான் காணப்போகிற தலைப்பே என்னென்னா, புதன்கிழமை சப்தமி சேரும் நாள், வாழ்க்கை மற்றும் அதிசய சக்தி நிறைந்த நாள். நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்க்கை சக்தி. அன்பான இறைவன் அருளை பெற்றவர்களே, நம் வாழ்க்கையில் சில நாட்கள் சாதாரண நாட்கள் இல்லை. அவை இறைவன் நமக்கு தரும் அருள் வாய்ப்புகள். அப்படி ஒரு அரிய தினம்தான் புதன்கிழமையும் சப்தமி திதி சேரும் நாளாகும். நாளில் வழிபாடு செய்யும் வாழ்க்கை உங்களுக்கு மாற்றும் சக்தி கொண்டது. இந்த நாளில் நாளைக்கு 2 சேர்ந்து வருது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. சப்தமி திதி என்ன? சூரிய பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த நாளில் நோய் நீங்கும், ஆயுள் அதிகரிக்கும், உடல் சக்தி உயரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சப்தமி நாள் ஆரோக்கியம் ப்ளஸ் ஆயுள் ப்ளஸ் வெற்றி. புதன்கிழமை சிறப்பு என்ன? புதன்கிழமை என்பது புத்தி, அறிவு, வாக்குத்திறன் ஆகியவற்றை கொடுக்கும் நாள். இந்த நாளில் வழிபாடு செய்தால் கல்வியில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம், பேச்சுத்திறன் அதிகரிப்பு என பல நன்மைகள் கிடைக்கும். இப்போது நினைத்து பாருங்கள், இரண்டும் சேரும் அரிய யோகம். சூரியன் அருள் தரும் சப்தமி, புத்தி தரும் புதன்கிழமை, இரண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும்? இது ஒரு அதிசய யோகம். இந்த நாளில் நோய் ப்ளஸ் மனக்கஷ்டம் நீங்கும், வேலை தடைகள் அகலும், குடும்பத்தில் அமைதி வரும் என்று முன்னோர்கள் அனுபவம் ரீதியாக சொல்கிறார்கள். நாம் இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது காலைல சூரியனை நோக்கி ஓம் சூர்யாய நமக 11 முறை சொல்லுங்கள். புதனுக்காக ஓம் புதத்தாய நமக, ஓம் புத்தாய நமக அப்படின்னு சொல்லுங்கள். பச்சை நிறம் உடை அணிந்திருந்தால் நல்லது. சூரியனுக்கு நீர் அர்ப்பணித்தல் சிறப்பு. காலையில் ஏஞ்சா முடிஞ்சால் ஓம் கணபதியை போட்டு, ஆனால் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் கணபதியை வணங்கிட்டு செய்யுங்க. எம்பெருமான் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் ஸ்ரீ குபேர கணபதியை நான் வணங்குறேன். கணபதினாலே அனைவருக்கும் பொருந்துன்னு வச்சுங்களேன். ஓம் ஸ்ரீங் கிரீங்களே கோம்ப கண்கணபதியே வரவத சர்வஜனமேசமாக. என் வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரம் நான் பூமிக்கு அடியிலே சென்றாலும் இல்லை விண்ணுலகம் சென்றாலும் மேலே சென்றாலும் எனது ஆன்மா இந்த மந்திரத்தை ஒத்து கொண்டே இருக்கும். நவக்கிரக வழிபாடு அதுவும் பண்ணலாம். இவை அனைத்தும் சேர்ந்து செய்தால் மிகச்சிறப்பு பன்மடங்கு. நாளைக்கு ஒரு யோகம் இருக்குது, செய்து பாருங்கள். அவனால் வணங்கி. அன்பானவர்களே, இதை மாதிரி அரிய தினங்கள் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். எதுக்காக மாற்றங்கள்னால், இந்தந்த நாளில் செயலிடணும். நம்பிக்கையோடு வழிபடுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவனோட பல தேவலோக ரகசியங்கள் உங்களுக்கு காணொளியாக கிடைக்கும். இதெல்லாம் இன்றைக்கி இந்த செயல் நடைபெறுதுன்னா இது அவனால தான். இன்றைக்கி இந்த நாள் இப்படி வரும்னு எனக்கும் தெரியாது. பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்குறப்ப தான் இதை பற்றியெல்லாம் தெரியும். அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கவோ இப்படி இருக்குமோ அப்படின்னு செயல் இறைவன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் கோடான கோடி நன்றி தெரிவிங்க. நானும் இறைவனுக்கு கோடான நன்றி தெரிவித்து கொண்டு உங்களது விடைபெறுவது
உங்கள் திருநாவுக்கரசர்.